நிறைய ஈவில வீக்கிள் டு லோட் சார்ஜ் அப்படின்னு பார்த்துருக்கோம். வீக்கிள் டு ஹோம் சார்ஜ் அப்படின்ற இந்த எம்ஜி புதுசா வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம முன்னாடி அந்த பியூர் ஈவி இதுல வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அது என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அந்த வீக்கிள் டு ஹோம் சார்ஜ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஒரு டிஸ்பிளேல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம நார்மலா வந்து வால்மோட் பாக்ஸ் வந்து நீங்க நார்மலா 3.2 கிலோவாட் கொடுப்பாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா 7.2 கிலோவாட் ஹவர்ல வந்து அந்த வீக்கிள் டு ஏசி சார்ஜ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. நீங்க உங்க வீட்லயே செட் பண்ணிக்க முடியும். இது பாத்தீங்க அப்படின்னா வீக்கிள் டு ஹோம் எப்படி சார்ஜ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா வந்து இதுல வந்து சார்ஜ் அண்ட் டிஸ்சார்ஜ் வந்து உங்களால பண்ணிக்க முடியும். நீங்க டைரக்டா பாத்தீங்க அப்படின்னா நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணும்போது அது டைரக்டா வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்ல இருந்து டைரக்டா உங்க வந்து பவர் கிரிட்டுக்கு போகாம டைரக்டா இதை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட வீட்டுல உங்களோட வாஷிங் மிஷினா இருக்கலாம், ஏர் கண்டிஷனரா இருக்கலாம், உங்களோட டெலிவிஷனா இருக்கலாம், உங்களோட லைட்ஸா இருக்கலாம், இந்த மாதிரி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த டெக்னாலஜியை பாத்தீங்க அப்படின்னா அந்த புதுசா லான்ச் பண்ண அந்த பியூர் ஈவி அந்த எம்ஜி டோமா அவாக் அப்படின்ற இந்த வெஹிக்கிள்ல பயன்படுத்திக்க முடியும்.